இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சிக்கன் முர்த்தபா எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம போன்லெஸ் சிக்கன் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி வணங்கணும். அந்த அளவுக்கு வணக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது கூடவே நீலவாக்கில் கட் பண்ண கேரட், பீன்ஸ், தேவைப்பட்டால் நம்ம உருளைக்கிழங்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காயும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வணக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ காயும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள தண்ணி நல்லா வற்ற வைக்கணும். வற்ற வைக்கிற டைமில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா இது இப்போ நமக்கு சிக்கன் ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 2 உடச்சி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை ஊற்றலை. இதை அப்படியே ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு ஊற வச்சுட்டு இப்போ அதிலேருந்து ஒரு பால் எடுத்து கட்டையில் வச்சு நல்லா நெகுத்திக்குவோம். நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா நெகுத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பண்ண எக்கில் 1 ஸ்பூன் எடுத்து அந்த மாவு மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கும் ஆற வச்சுருக்கோம். அதையும் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வச்சு 4 சைடும் மடக்கி எடுத்துக்குவோம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம மடக்கி எடுத்துக்குவோம். இதுக்கு சைடிஷாக நம்ம இன்றைக்கி தயிர் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். மடக்கி எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சுருவோம். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை 1 ஸ்பூன் அப்படியே மேலால் ஊற்றிட்டு அந்த ரொட்டி மேலே அதே மாதிரியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் பீட் பண்ண எக்கை நல்லா ஊற்றி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் முர்த்தபா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.